இது எஸ் மேடம். ஸோ என்னோட 29ல் அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்போம், நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருப்போம். நான் வந்து இஸ்ரோவில் போய் சிவன் சாரை வந்து இன்டர்வியூ எடுத்தேன். சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. ஓகே, சுற்றி டிவியில் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். 32 வயசு ஆச்சு. 29ல் இஸ்ரோ பார்த்தது அச்சீவ்மெண்ட் தான். சீரியஸ்லி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். யாராவது இந்த பக்கம் 28லேருந்து 29 போறவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட சொல்லலாம். ஆமா ப்ரோ, அந்த ஆண்ட்ரோஸ் தான் ப்ரோ. சொல்லுங்க, தள்ளி விடுங்க. கேட்டுருச்சு எனக்கு, அந்த ஆண்ட்ரோஸ் கேட்டுருச்சு. சொல்லுங்க. கல்யாணம் பண்ண போறீங்க ப்ரோ. இதுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் 29 வயசுல கல்யாணம் ஆகுதுன்றதுதான் ப்ரோ. இங்கதான் ஸோ இப்போதான் எனக்கு 29. ஸோ இந்த 29ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ஒர்க் ஒன்று இருக்கும். ஸோ இதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போறது அப்படிங்கிறதே வந்து இதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இது வரைக்கும் பெருசா தெரியல. இப்போ இந்த 29 பார்த்த உடனே ஓ ஆமா 20 நெக்ஸ்ட் வந்து 30 ஆகும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இந்த லெவல்லே இருந்தா நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பெரிய தாட்ஸ் வந்து இப்போ இருக்கு. ஓகே, இந்த 29க்குள்ள நீங்க முடிச்சு 30 என்டர் ஆகும்போது அது ரெண்டுத்துக்கான டிரான்சிஷன் இருக்குல்ல, ஹவ் ஆர் யூ ப்ரிப்பேர் டு ஹேண்டில் தட்? இல்ல இப்போ ஆகி வந்து ஒரு 3 மாசம் தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா. புது அது இல்ல ப்ரோ, 30க்கு ஹனிமூன் பேசுறேன். ஆமா ப்ரோ, அந்த 30 ஆகும்போது இன்னும் அந்த லைஃப் பர்டன் வந்து இன்னும் அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அண்ட் யாராவது 29 மறக்க முடியும் மொமெண்ட், சார் சொன்ன கவிதையா இருக்கலாம், ஐஎஸ்ஆர் மேம் மீட் பண்ணதா இருக்கலாம். இங்க முன்னாடி இருங்க, அடுத்து பின்னாடி யாருனாலும் சொல்லலாம், முன்னாடியும் சொல்லலாம், யாருனாலும். பின்னாடி யாராவது இருக்கீங்களா? 29 கதிர். சொல்லுங்க சார். சார் எனக்கு 29ல இவங்க சொன்ன அந்த சாதனை விஷயம்லாம் எனக்கு 21, 22லயே முடிஞ்சிருச்சு. 29ல இவ்வளவு பொண்ணுங்களை பார்த்தோம்னா கல்யாணம் மட்டும் அவளுங்க ஏக்கம் தான் சார் இருந்துச்சு. சார் இதுதான் சார், இந்த வெயிட் தான் சார் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப நேரமா. ஏன்னா 30 வரைக்கும் தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. ஓகே, அது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் நமக்குன்னு ஒருத்தி இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருந்தது. இதான் உண்மை. அந்த ஏக்கம் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா பல பசங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுக்காக அந்த ஏக்கம் தான் அப்படி 30 கல்யாணத்தப்பே பாதி வாழ்க்கை இப்ப முழு வாழ்க்கையே ஆயிட்டான். சூப்பர் சார், நான் அதை கேட்டுக்கிறேன் சார். எனக்கு தேவைப்படாது நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் அவன் 18 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 5 பேரை லவ் பண்ணி பின்னாடி சுத்தி இருக்கிறான். லவ் மொமெண்ட், பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அது கூட இருக்கலாம், சாதனைகள் மட்டும் இல்ல, இதுவும் கூட இருக்கலாம், ஃபெயிலியர்ஸ் உட்பட. ஹலோ, அவரு சார், அதுக்கு நாங்க இங்க பெருசா போடவே போறோம் சார். நான் 29 வயசுல பொண்ணு லவ் பண்ணேன் சார். எங்கண்ணா? அங்க. ஓகே, வேலையே இல்ல. உட்காந்து பேசுங்க. வேலையே இல்ல உனக்கு, அதனால உன்னை நான் விரும்பல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டாப்ல சார். விரும்புறதே தானே வேலையா வச்சிருக்கோம் நம்ம, அப்புறம் இதுக்கு மேல இதுக்கு ஒரு வேலை வேற. நான் ரொம்ப விரும்பினேன் சார் அதை. அது நான் கொஞ்சம் கருப்பா இருக்கிற, நீ வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுல இருந்து அந்த 29 மறக்க முடியாது சார். ஓகே, சோ இப்போ இவ்வளவு கலெக்டிவா 29ல இருந்து 30க்கு போறதுக்கான டிரான்சிஷன், 29ல என்ன ஃபேஸ் பண்றோம்ன்றது நமக்குள்ளே இவ்வளவு கதைகள் இருக்கும்போது இவ்வளவு விஷயங்களையும் தேட்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் ஆப்வியஸ்லி இருக்கும். அதுதான் இந்த ப்ரோமோவும் சொல்லியிருக்கு. அண்ட் டவுன் த லைன் ரத்னகுமார் அவர்களோட படம் பாத்தீங்கன்னா லார்ஜர் தென் லைஃப் மூவிஸ் மட்டுமே கொடுக்காம ஜென்ரலா நெக்ஸ்ட் டோர்ல யாரு இருக்காங்க, நம்ம பக்கத்துல ஒரு பையனை பத்தி நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க பையனா இருப்பான், ஒரு பொண்ணு டேரிங்கா பண்ற பொண்ணுனா அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கலாம். அப்படி உருவாக்கப்பட்ட கதை இகேன் இதுவுமே 29 ரிஃப்ளெக்ட் பண்ற கதை. உங்களோட கதைகளும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி டியூரிங் 29 அப்படின்ற ஃபேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர்ஸ் பத்தியும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும். இன்னைக்கு ஏஐ அப்படின்ற விஷயத்துல எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணாலும் ஏஐ டிபெண்ட் பண்றோம், எதுனாலுமே ஏஐ டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஐ டிபெண்ட் பண்ணாம பியூரா வரைஞ்சி மட்டும் உருவாக்குன ஹேண்ட் டிராயிங்கா வரைஞ்சி உருவாக்கப்பட்ட போஸ்டர் தான் நீங்க பார்த்த 29 மூவியோட போஸ்டர். அண்ட் அதுக்கு வியாக்கிக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். இது மட்டும் இல்லாம போஸ்டர் ரீக்ரியேஷன்ல ட்ரெடிஷனல் மெத்தடை மட்டும் யூஸ் பண்றது இல்லாம ரொம்ப நாளா நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்கு, மெட்ராஸ் இஸ் அன் எமோஷன், சென்னை இஸ் அ சிட்டி அப்படின்ற வார்த்தை. அண்ட் அகைன் நீங்க இதுல பாத்தீங்கன்னா இரானி டீ கடை ஞாபகம் இருக்கு உங்களுக்கும். அண்ட் எல்ஐசி பில்டிங், மவுண்ட் ரோடு, சென்னை எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல அப்படின்றத கேள்விப்பட்டு வளர்ந்த தலைமுறைக்கு ஒரு மொமெண்ட்ல ரீக்ரியேட் பண்ண தருணமாவும் இந்த படம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த விதத்துலதான் இந்த போஸ்டரும் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்காக பழைய மெட்ராஸையும் பழைய எமோஷனையும் பழைய காதலையும் திரும்ப கொண்டு வந்ததுக்கு என்டையர் க்ரூக்கு மனமார்ந்த நன்றிகள் அகைன். அண்ட்
அண்ட் அடுத்தபடியா நம்ம டியூரிங் 29 ஒரு கேம்பெயின் உங்ககிட்ட கேட்டிருந்தோம். நீங்க 29ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு. அதே மாதிரி 3 முக்கிய நபர்களுடைய டியூரிங் 29ல என்ன நடந்துச்சு அப்படின்ற மொமெண்ட்டை ஒரு ஏவியா கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ஏவிய ஒரு கிளிஃப் ஹேங்கரா வச்சு கடைசியில நம்ம பார்ப்போம். அந்த 3 முக்கிய நபர்கள் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடக்ஷன் அண்ட் படத்தோட க்ரூ அண்ட் காஸ்ட் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் படத்தை பத்தி ஷேர் பண்ண போறாங்க. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போஸ்டர் டிசைன் ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம். அதோட எசன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ரத்னா நட்டிருந்து வந்திருந்தாலும் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற அந்த டேலண்ட்டை கிரியேட் பண்ண போஸ்டர் டிசைனர் வயாக்கி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிளஸ் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் வயாக்கி. என்னோட வேற ஒரு படத்தோட போட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து திடீர்னு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோ ரத்னா ப்ரோ வந்து ஒரு படம் பண்ணணும்னு கூப்பிட்டா. அப்படி என்னால் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ் அதை என்னால் பண்ண முடியல. அவர் வந்து கார்த்தி சாரோட ரெட்ரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறவர். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, நான் அவர்கிட்ட உங்களை தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, பயங்கரமாக இருக்குது, புதுசாக நிறைய வேர்ல்டு இதில் இருக்குது, நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னாரு. நான் வெரி நெக்ஸ்ட் மினிட் ரத்னா ப்ரோ கூப்பிட்டு பேசி அவர் ஒரு சும்மா ஒரு லைன் ஒன்று சொன்னார். அந்த டீசரோட இதை வந்து முன்னாடியே ஒன்று ஷூட் பண்ணி வச்சிருந்தாரு, லைக் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு. அது பயங்கரமா இருந்துச்சு. ப்ரோ இதுலயே ஃபுல் கதை தெரியுதே அப்படிங்கும்போது நாங்கள் பண்ணியிருந்த அந்த ரெயின் இந்த மேட்டர் படத்தில் ஒரு சீக்வன்ஸாக அவர் வச்சிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் அப்போவே அதுக்கான ஐடியாவை ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ரேண்டமாக வச்சிருந்தாரு. அதுலேருந்து கிரியேட் பண்ணதுதான் அந்த போஸ்டர். அவுட் அண்ட் அவுட் எல்லாமே தலைவரோடது தான். அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன் நல்லான்னு நினைக்கிறேன். பேச இதாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரத்னா பிரதர், தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட். ஷான் சார் சூப்பராக இருந்துச்சு மியூசிக், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஒரே நிமிஷம், உங்களோட 29 மொமெண்ட்டை நீங்க சொல்லாம போயிட்டீங்க. ப்ரோ ஐம் ஜஸ்ட் 23. எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. அதான் சொன்னேன். ஃபைன் ஃபைன் ஃபைன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா இங்க உட்காந்துருக்கோம், அங்க உட்காந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்தது நம்ம மியூசிக் கேட்டிருந்தோம் ஷான் ரோல்டனுக்கு. அந்த மியூசிக்கு நமக்கு இங்க இருந்து கேட்கும் போதே ஒரு சில வைப் கிரியேட் பண்ணணும், ஒரு சில மூமெண்ட்ஸ் கொடுக்கணும்ன்ற மொமெண்ட் நமக்கு தோண்டிட்டே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் கனெக்டாகவும் இருந்திருக்கு. பட் படத்துல இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரியாலிட்டியா கோரியோவில் கிரியேட் பண்ணிருக்க ஷெரீஃப் மாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்றது, ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எப்பவுமே I'll be a part of it because it's more than a film, it's like a family and ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க படம் எல்லாமே நானும் இன்ட்ரெஸ்டிங்காக ஐ வாண்ட் டு ஒர்க் வித் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சந்தானம் சார் அண்ட் கார்த்திக் ஜி. நானா ஓகே எனிவே. அண்ட் ரத்னம் அவரோட படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ண, அதில் எஸ் மதுன்னு ஒரு சாங் பண்ணியிருப்போம். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங். அவர் வந்து ஒரு லேயர்லயும் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டே இருப்பார். இது கொரியோகிராஃபிங்கிற விஷயத்துல இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொரியோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவ்ல. அண்ட் ஆல்சோ ஷான் ரோல்டன் வந்து அவரோட ஒரு 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 பெரிய ஃபேன். எப்படின்னா நிறைய மியூசிக்ஸ் வந்து அவர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் டைம் கேட்ட சவுண்டிங், அந்த வாய்ஸ், அதெல்லாம் வந்து அவரோட இதுல வந்து ஒரு கனெக்டா இருக்கும். நான் கேட்கும் போது அப்படி நான் ரிலேட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த படத்துல வந்து அவர் முற்றிலுமா டோட்டலா டிஃப்ரெண்டா ஹி கிரியேட்டட் அ சாங் ஃபார் அ டான்ஸ் நம்பர் மாதிரி. ஸோ நீங்க பாப்பீங்க அது வந்து இது வந்து செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இஸ் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படத்துல எல்லாருமே செமையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ நான் வந்து 29ல என்னோட 29 டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 29ல ஐ வாஸ் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவன் ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணேன். அதான் என்னோட 29 அச்சீவ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் 29 ஆனா ஆக்சுவலா இந்த விஷுவல் வந்து என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. என்னன்னா 29ல நான் ஜாஸ்தி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்த ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து 29 இயர்ஸ்ல தான். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகுது, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ அதே காம்படிஷன்ல லீலாவதின்னு ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க தான் இந்த படத்துல இன்னொரு கொரியோகிராஃபர். அவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. லீலாவதி சியா
ஓகே ஓகே. ஸோ லீலாவதி அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட்டாக இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தில் கொரியோகிராஃபராக வர்றது வந்து இட்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். ஸோ குட் லக் ஃபார் ஹர் ஆல்சோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஒரு சிலரை இன்வைட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணலாம். பட் அடுத்தது ஒரு நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பர் பெர்ஃபார்மர் அண்ட் த ப்ராப்பர் ஃபீமேல் லீட் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நன்னாதான் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் பிரீத்தி அஸ்ரானி ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. அண்ட் செதுக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு நான் பயங்கரமான ஃபேன் இவருக்கு. பிகாஸ் இவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த ஃப்ரேம் ஒரு கதை சொல்லும், ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை கன்வே பண்ணும். எப்பவுமே ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க், ஹிஸ் ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். பல விஷயம் அவர் படத்துல பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபேனோ அதை தாண்டி அவர் கூட பர்சனலி பேசும்போது ட்ரூ ஃபேன் ஆயிட்டேன். நன் அதர் தேன் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் தி டிஓபி மாதேஷ் மாணிக்கம் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரத்னகுமார் ஒரு 15 வருஷ ஃப்ரெண்டு. மது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது வந்து நான், ரத்னா, விஜய், விவேக்கெல்லாம் யாரோம்ல தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அப்பையிலிருந்து நண்பர் எப்பவுமே சொல்லுவார், விஜய் பண்ணலன்னா அடுத்து நீ தான் இந்த படத்துக்கு கேமராமேனு. மேதமானுக்கு சொன்னார், கூப்பிடல, கம்பெனியில் கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆடைக்கும் அதே சொன்னார், விஜய் அவைலபிள் இருந்தான். ஸோ இப்போ அவர் 4வது படத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு. என்னோட 8வது படத்துக்கு அவர் கூட ஒர்க் பண்ற சூழ்நிலை அமைஞ்சது. ரெண்டு பேரும் இதுக்காக ஒரு 10 வருஷம் பேசிட்டே இருந்தோம். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் என்னோட 29 எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அண்ணா சொன்ன மாதிரி தான். என்னன்னா சினிமாவில் பொண்ணு தரதே கஷ்டம். அப்போ வந்து சரி 29 வயசு முடிய போகுது, டிசம்பர் 5 29 முடிஞ்சு 30னா டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு வெற்றிகரமா மேட்ரிமோனியல் சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். 29 வயசுல இருந்து பொண்ணு தர்றாங்கிறதுக்காக. அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ. 33 படம் மட்டும் தான் ஒண்ணு ஆயிப்போச்சு கிடைச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா ஏற்கனவே ஃபேன் நீங்க மென்ஷன் பண்றவங்க இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் வைப் அண்ட் எனர்ஜி. அண்ட் அடுத்தபடியா இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிற அனுஸ்ரீவேலன் அவர்களை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ரத்னகுமார் சார் டைரக்டரா இருக்கட்டும், ஸ்டோன் பெஞ்சா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே 29 பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு 29ல ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்குவாகம் 2025 சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நான் உடம்ப வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக. ஸோ அது பண்ணிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக சும்மா நடந்து போனேன். ஸோ அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கி வைரல் ஆக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்துல வந்து நிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்ப எனக்கு வயசு 29, இப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால மறக்கவே முடியாது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு 29 சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே 29ல ஒரு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன்குமார் சார் பேசினாங்க, சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க. சார் கிட்ட உட்காந்து பேசினேன், ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ஸ்டோரி சொன்னாரு. அப்பவுமே என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து அப்பவே என்கிட்ட சொல்லிட்டாரு, மூவி நேம் வந்து 29 தாமா அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப 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 தேங்க். எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு அங்கீகாரமா கொடுத்த ஃபர்ஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அதுக்கு நான் தேங்க் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தருக்கு 29 சொல்லும் போது எல்லாருமே இன்ஸ்பைரிங்கான கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்கும் போது எனக்கும் இன்னும் மோட்டிவேட் ஆயிட்டே இருக்கு. அந்த விதத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அடுத்தது ஷேனாஸ் ஃபாத்திமா. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் ஹர் ப்ளீஸ். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஷேனாஸ். எனக்கு 29 இன்னும் ஆகல, எனக்கு 22 தான் ஆகுது. And first of all, I would like to thank Ratnakumar sir for giving me this amazing opportunity. அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நான் ரொம்ப நாளா ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தேங்க்ஸ் டு இப்ராஹிம் ஆக்சுவலி ஃபார் ரீச்சிங் மீ அவுட். அண்ட் தேங்க்ஸ் டு everyone in the cast and crew team for எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண வச்சதுக்கு. And I had so much fun. And okay, நீங்க இந்த படத்துல பாருங்க என்ன பண்ணிருக்கோன்னு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண ஒருத்தர், அவரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆர்ஜே அமுதன். பேசிட்டேன்னு நான் அது ஆனா இருந்தாலும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் த செகண்ட் டைரக்டர் ஆஃப் த மூவி சொல்ல போனோம்னா ஒரு ஸ்கிரீன் பிளே அவரோட டேபிள்ல தான் டிராஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த படத்தை ஸ்பாட் எடிட்ல இருந்து எல்லாத்தையும் டவுன் த ஸ்கிராச் உட்காந்து ஒர்க் பண்ண எடிட்டர் சதீஷ்குமார் அவர்களை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரத்னாசாமி. மேடி சொன்ன மாதிரி வந்துட்டு அவருக்கு எப்படி 15 வருஷமா அந்த மாதிரி எனக்கு ஒரு 14 வருஷமா நண்பர். என்னோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையா நின்றுருக்காரு. இப்போ வரைக்கும் சப்போர்ட்டா இருக்காரு. எனக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும், அப்போ வந்து நான் உனக்கு நீ அதுக்கான விஷயத்த நீ பண்ணுன்னு சொன்னாரு. அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ஸ்டோன் பெஞ்ச் மூலியமா, ஜி ஸ்குவாட் மூலியமா எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்துட்டு 29 வயசு அப்படின்னு எல்லாரும் ஒன்று சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். இதே ஸ்டேஜில் வந்துட்டு சினிமாவுக்குன்னு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் போது வந்துட்டு நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாமளும் ஏற மாட்டோமா சீக்கிரமான்றது அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து இங்கே வரதுக்கான இது வந்து நிறைய நேரங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏங்கி நிறைய நேரங்களில் தவிச்சு அந்த 29 வயசுல வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சு. அதை பெருசாக சொல்ல ஃபீல், அது மீன்ஸ் ஒரு எமோஷனலான விஷயம், அது சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்டையர் க்ரூ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக நர்வஸாக இருக்குது. அப்புறம் சான்சரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலையும் சூப்பராக இருக்கும், பட் எங்கள் படத்தில் வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ அது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரத்னாசாமி அகெயின் ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்தபடியா நான் ஏற்கனவே அவங்களை கூப்பிடும் போது மென்ஷன் பண்ணது ஹீரோயின் அப்படின்னு காயின் பண்ண வேணாம், த ஃபீமேல் லீட் அண்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். பிகாஸ் அவங்க படத்துக்கும் நார்மலா பாக்குறதுக்கும் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்துல எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டோ அந்த அளவுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு சாமியான ஒரு கேரக்டரா இருந்திருக்கிறாங்க. none other than பிரீத்தி அஸ்ரானி அவர்களை பேச அழைக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நம்ம ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. சாரி நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், பட் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இந்த படத்துக்கு. அண்ட் அகேன் எவ்ரி ரிலீஸ், எவ்ரி ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படமும் அப்படிதான். ஏன்னா இது எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி. ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைம்ல நினைச்சேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறைய கேட்டேன். I used to hear a lot of positive things about them, and அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அது உண்மைதான். ஸ்டோன் பெஞ்ச்ல எப்பவுமே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. அண்ட் இந்த ஃபேமிலியில நானும் இப்போ ஒரு மெம்பரா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ், கார்த்திகேயன் சார், தேங்க்யூ. கார்த்திக் சுப்ராஜ் சார், I'm really grateful to work with you all because in the story மேல and நீங்க வச்ச நம்பிக்கை தான் I think it makes it even more special. Your belief in the story and in all of us actually. Thank you for trusting me with this. And our director Ratna sir, he's the one who first narrated the story to me, and he's the one who thought that I'll be able to play this role. Oh, I can't reveal the name, right? எனக்கு அந்த கேரக்டர் பேரே வருது. But yeah, but anyway,
I'm really happy and I'm grateful. Thank you so much, Ratna sir, for trusting me with this. And to each and every member of this team, I'm really grateful and happy. நம்ம நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். இன்னும் நிறைய இருக்கு. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ். நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். அண்ட் இந்த டைட்டில், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் அ வெரி டீப் கொஸ்டின், நீங்கள் யார் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பியாண்ட் யுவர் நேம், பியாண்ட் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் பியாண்ட் ஆல் த லேபிள்ஸ் தட் லைஃப் கிவ்ஸ் யூ. நீங்கள் யார் அப்படின்னு ஒரு டீப்பான கொஸ்டின் யூ நீட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஸோ ஐ திங்க் இது எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரிலேட் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ யா, இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். And this is the first look. I'm so excited and nervous also, as you guys can see. But yeah, I'm really happy to be here. Thank you so much to each and everyone. Thank you so much. Ellarku per thank you so much. And yeah, thank you. அப்புறம் அவங்க வயசு என் வயசு 20ம்பாங்க, நீங்க சிரிப்பீங்க. அதுக்கு தான் நான் பிளான் பண்றீங்க தெரியுதுண்ணே. ஒரே ஒரு நாள் உங்க சேர்ல உட்காந்துருப்பேன், அதுக்காக இப்போ உண்மத்தை கட்டிட்டீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா அடுத்தது நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இந்த படத்தினுடைய லீடுன்னு சொல்றதுக்கு விட ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ரீடேக் எடுக்கும் போது அந்த வேணான்ற கட்டு கூட ஸ்டைலிஷா இருக்கும், அந்த வேணான்ற கட்டு கூட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதுல. அந்த விதத்துல இவர் நடிச்ச எல்லா படங்கள் சின்ஸ் பேட்டை ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஹிம். அவர் நடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாயாவும் இருந்திருக்கேன். இந்த இடத்துல ப்ரௌடா ஐ வுட் லைக் டு வெல்கம் விது பிரான்ஸ். தேங்க்யூ. ஹலோ, வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. 29 பற்றி என்ன சொல்றது, ஒரு ரோல். இந்த 29 யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா, இட்ஸ் சம்திங் எப்படி சொல்றது, எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசா ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். எனக்கு இதுக்கு ரத்னாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், என்னை சத்யாவை பார்த்ததுக்கு. அது இல்லாமல் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா இன்னும் அதே தான், நான் ரெட்ரோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஜேர்னி தான். அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று இதை என்னை மென்டர் பண்ணி எனக்கு அவ்வளோதான். அது பெருசாக எனக்கு எதுவும் சொல்ல தெரில. ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். ஷான் ரோல்டன் சார் சாரி, தங்க ரோல் ஆகுது. 2 பாட்டு கேட்டிருக்கேன் வந்ததுலேருந்து. லைக் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அண்ட் ஃபாலோட் இஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்து. அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்னு நான் பேசுறவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு அதுல ஒரு ஃபேப்ரிக் அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு வாய்ஸ்ல ஒரு எமோஷன் வந்து அவருக்கு இருக்கணும். ஐ திங்க் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர். அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும். பட் எனக்கு அவர் சிங்கரா ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஷான் ரோல்டன் சார். மித்தபடி படத்துல ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் வாஸ் லைக் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர். மாதேஷ் சார், உங்க டீம் வந்து எனக்கு இந்த படத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபி லெசன் சொல்லலாம். லைக் ஐவ் லேர்ன்ட் சோ மச். இது நான் எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த கெரியருக்கு ஒரு பிளாட்ஃபார்மா நான் இதை யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஜுகேஷன் இருந்திருக்கா இல்ல. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் ராஜா, ஓவர் த இயர்ஸ் 7-8 வருஷமா நண்பன், ஃப்ரெண்ட், சூப்பர்டா, தேங்க்யூ. நிறைய எடிட்டர் சதீஷ், நான் ஒரு சாமி, அவரை மித்தபடி பயங்கரமா கலாய்ச்சத்துல இருப்பேன். ரொம்ப லைக் இந்த ஹோல் ஃபிலிம் க்ரூவே இல்லை, நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப ஹார்ட் ஜாஸ்தி இருந்த ஒரு எமோஷன், ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப். அண்ட் வி புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ அந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங், எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது ஃபீல் ஆகும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி ப்ளீஸ், லைக் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணணும். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு
ஏதோ பண்ணி ஆட வச்சிட்டாரு. அது ரொம்ப அந்த சாங்கா இருக்கட்டும், அதுக்கு போட்டுக்கிற நாங்க பண்ணிருக்கிற கொரியோகிராஃபி அவர் பண்ணிருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று பண்றது. பட் ஆனா அதுல என்ன கைட் பண்ணி எனக்கு பேஷண்டா என்ன அந்த பாட்டில் ஆட வச்சு ஷெரீஃப் மாஸ்டருக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் போஸ்டர்ஸ் பார்த்தேன். நான் இப்போதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நான் இன்னைக்கு கூட வெளியே ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன், போஸ்டர் சூப்பரா இருக்கு நான் அவர் பார்க்கல அப்படின்னு. ஸோ நீங்க தான் பார்க்கறதுல இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு மீட் யூ. லவ்லி ஒர்க் ப்ரோ. கடைசியா 29 அப்படிங்கிற வயசுல ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறைய பேருக்கு 29 கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு 29 வயசு இருக்கும்போது நான் வந்து பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஜான்வரி. பேட்டையில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணியிருந்தேன். அப்போ அதை முடிச்சுட்டு வந்து இல்லை எல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ திருப்பி கோயம்புத்தூர் போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைரக்டா அப்படி இல்லை, ஆனா வேணாண்டா நீ போயிட்டு நீ என்ன பண்றியோ வேற ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அந்த டைம்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது, நம்ம இதுதான் பேஷனட்டா வந்துட்டோம், நம்மளுக்கு வேற எதுவும் வேற எங்கேயுமே மைண்ட் போகல குவைட் ஆனஸ்ட்லி. அதனால என்ன பண்ண போறோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த ஒரு ஸ்டேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம், ஒரு இயர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க நான் பேட்டை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ல அப்போ நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள வரும் இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம், லைக் எப்படி வாழ்க்கை என்ன 30 வயசு பக்கத்துல வந்துட்டு இருக்கு, லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஏஜ். ஸோ இந்த கதை ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே, அந்த டைட்டில் சொன்னோன்னே அப்பலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது. அது இட்ஸ் வெரி ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு எல்லாமே அது கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் பொதுவாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், தேட்டர்ல போடுவாங்க இல்லை வெளியே ஒரு போஸ்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டைம்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஃபர்ஸ்ட் லுக் காஸ்டியூம்ல ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே வந்திருக்காங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் லுக். அதோட ரியல் லுக் அதுதான். பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாதிரி ரெண்டுத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கோம். திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லுக். அண்ட் அடுத்ததா வசூல் ராஜா படத்துல ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார் நாகேஷ் சார், நீ எனக்கு குத்தவும் இல்லை கொலை பண்ணவும் இல்லை, ஆனா உயிரை மட்டும் அப்படி உருவி வெளியே எடுத்துட்டியே அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரான ஒரு நபர் தான் நான் கூப்பிட போறேன். ஏன்னா ஏர்பாட்ஸை போட்டு இல்லை கார்ல போகும்போது அவர் பாட்டை பிளே பண்ணும்போது உடம்பு மட்டும் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், சோல் அப்படியே எங்கேயோ போயினே இருக்கும். எங்கடா போற அப்படின்னா இப்போ தலைவன் பாட்டு ஓடிட்டு இருக்கு, நான் வெளிக்கிறேன் அப்படி மாதிரி. நான் ஷான் ரோல்டன் அவர்கள். பலமா கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு. முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது, இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரத்னகுமார் தான். அண்ட் கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்சஸ் பார்ட்டியில மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இஸ் ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவா வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது எனக்கு காரணங்கள் வந்து வழக்கமா சில காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப என்ன இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவர் படத்தோட பிரீமியர் போது அவரை பாக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம், பட் ஆனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பத்தி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தா கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையா அவர் உருவாவாரு. இப்ப வந்து இந்த படத்துல அவர் சொன்ன அந்த கதை, இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சொல்லி ஒன்று சொன்னாரு. ஸோ அந்த எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்கா நீங்க பாத்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர்ல. ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்ல இருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடா இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா நான் பார்ட்ஸ்ல தான் பார்த்திருந்தேன் அந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியா பார்த்தேன், அப்படி அவ்வளோ பயமா இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமா இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். we definitely are putting a lot of heart into it. ரொம்ப சீரியஸா பேசிட்டேன். கொஞ்சம் 29 பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகல,
ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப ஒரு வஸ்டா கேவலமா அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அதுதான் என்ன கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 29வது வயசுல நான் எந்த படமும் பண்ணல. ஒரு வருஷம் சும்மா வெட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேல கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல. ஸோ அதனால சரி ஓகே மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாம இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலா என் லைஃப்லயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலா வரும், மியூசிக் அச்சே ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு 30 வயசு ஆக போகுது இப்ப. ஸோ என்ன ஆச்சு, வீட்லயும் எல்லாரும் என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்க கிளம்பி போயிடுவேன், ஒரு மாசம் வர மாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த 4 கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோட ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட் 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்றாங்க, மூஞ்சில எல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணால மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமா சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு. எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையா மாத்தின ஒரு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான விஷயம் சொல்ல போறேன், நீங்க இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பொதுவாக அன்னைக்கு ஏதோ ரொம்ப டைட்டா ஒரு பேண்ட் போட்டிருந்தேன், இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆல்ரெடி ஏதோ காலையில சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லா சரியில்லை, நமக்கு டைம் ஏதோ மனசு எங்கெங்கயோ போகுது. 30 பத்தி வேற ஒரு பயமுறுத்துறாங்க நம்பரை பத்தி. போறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோட நிக்கிறேன். பேசிக்கா எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடில இருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்லதான் போல இருக்கு, இந்த அவமானம் இந்த வெக்கமான சூடு சொரணெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னன்னா, அன்னையில இருந்து நான் வந்து என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமா சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நாம எந்த மாதிரி படைப்புல இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் சீரியஸா இருக்க ஆரம்பிச்சேன். நான் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்துல. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே இந்த படத்தை பத்தி மேற்கொண்டு நாங்க பண்ற ஒர்க் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்றேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்றோ ஒரே நிமிஷம், சாரி, ஏன்னா நீங்க உங்களை வர வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தைகள் கேட்டோம், பாடலா கேட்காம இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரோ. அண்ட் அடுத்தது பொதுவாகவே ஒரு படத்துக்கு கதையை வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் பண்ண ஒரு நபர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா மாறுவாங்க. அந்த ட்ரஸ்ட் இப்போ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்ன்ற ட்ரஸ்ட் இப்போ இன்னும் அதிகமாகுது அப்படின்னா அது அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ப்ரொடியூசர் பாசிட்டிவா சொல்லி அதை எலிவேட் பண்ணும்போது தான் அது மாறுது, கனவுகள் பலிக்குது, நிறைய பேருக்கான சான்சஸ் ஓப்பன் ஆகுது, நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. அந்த விதத்துல 29 படத்தை சொல்லி கன்வே பண்ணி இங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோஸ்ல இருந்து கார்த்திகேயன் சார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். தெரியல, ஜென்ரலாக இல்லை, இது எனக்கே சிரிப்பு வருது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸான மக்கள். உண்மையை சொன்னால் நிறையா விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வேறு. ஏன்னா விது இஸ் மை, எனக்கு அண்ணன் தம்பி தங்க யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நான் கிளைம் பண்ணோம் ஆஸ் அ பிரதர் அப்படின்னா விது இஸ் மை பிரதர் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், எனக்கு 8 வயசு. அப்போலேருந்தே we know each other very well. ஸோ இன்னைக்கு பர்சனலாகவே அவன் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. இது ஓகே. இப்போ பெரிய பருப்பு மாதிரி பேசினான் 29 வயசுல. அவர் வந்து என்னது நான் என்ன யாரு அப்படின்னு ஒன்றும் இல்லை, 4 பேரை லவ் பண்ணான். அந்த 4 பேர்ல யாரை
இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த வயசு அவனுக்கு. அதை தவிர அவன் வேற எதுவுமே பண்ண அந்த வயசுல. இதுக்கு இவன் நான் யாரு, நான் என்ன பண்ண போறேன் இப்பெல்லாம், ஏன்னா இவனுக்கு இவன் யாரு, இவன் என்ன பண்ண போறான், இவன் வாழ்க்கையில உருப்பிடுவானா மாட்டானா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது நானு, அவங்க அப்பா. ஆக்சுவலா இவன் இன்னைக்கு என்னன்னா மைக்க பிடிச்சு சூப்பர் ராணி நல்லா நடிக்கிறங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வாழ்க்கையில நல்லா வருவான். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், ஜி ஸ்குவாட் நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சு உருவாக்குன்னு ஒரு மிகப்பெரிய நடிகனா வருவான், ஹீரோவா வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ரத்னகுமார் ஆக்சுவலி அகெயின் we are so proud. ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் 2017 முதல் படம் அனௌன்ஸ் பண்ணோம். இயக்குனர் ரத்னகுமார், மேயாதமான்ற படம். இனி வரைக்கும் நாங்கள் பெருமையா சொல்லிக்கிற சில படங்கள்ல மேயாதமான் கண்டிப்பா இருக்கு. ஸோ புரட்டி பார்க்கறதுக்குள்ள வருஷங்கள் ஓடி போயிருது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டோன் பெஞ்ச் 17வது படம். 15 வருஷமா ரத்னா எங்களோட ஏன் படம் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனா 2 படம் நடுவில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கதை எழுத போயிட்டாரு. அதாவது கதையாசிரியராகவே மாறிட்டாரு அவர் ஆக்சுவலா. நான் அவனே கேட்கிறேன் ஒரு நாள் ரத்னா கூப்பிட்டு, என்ன ரத்னா படம் பண்ற என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு. இல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நண்பர்கள். லோகேஷ் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ரத்னா. அவருக்கு இன்னைக்கு வர தமிழ் சினிமாவில் வர மேஜர் ஹீரோஸோட முக்கியமான படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரத்னா டிஸ்கஷன்ல இருந்திருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், நீங்க படம் பண்றதுன்னா பண்ணிருங்க, இன்னும் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. 29 வயசு பத்தி ஓகே, 39 இங்க உங்களுக்கு மறந்துடாதீங்க, அப்புறம் 40க்கு இன்னொரு ஒரு படம் எடுக்கணும், நீங்க தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் முதல்ல கேட்டும் போதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன், ரத்னா இந்த படம் நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க, யாருக்கு வேணா படம் பண்ணுங்க, இந்த ஒரு படம் தயவு செஞ்சு நீங்க ஸ்டோன் பெஞ்சுக்கு தான் பண்ணணும்னு கேட்டு வாங்கிட்ட படம். அது 3 வருஷம் முன்னாடியே இதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சு, ஆனா அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளரா பிஸியாகி கடைசியா எங்களுக்கு போன வருஷம் டேட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த படமோட ஆல்மோஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு தான் நாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ இது ஸ்டோன் பெஞ்சுக்குமே நான் ஒரு புது சாப்டரா தான் பாக்குறேன். இந்த பரோட்டா சூரி கதை சொன்ன மாதிரி இந்த இது வரைக்கும் பண்ண 16 படங்கள் ஒரு கோட்டு போட்டிருக்கோம். இனிமே வர்றது எல்லாமே புது கோடுகளா 17ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான துவக்கமா அகைன் ரத்னா அன்னைக்கு எப்படி தூக்கி கொடுத்தாரோ இன்னைக்கும் நீங்க அதை பாக்குறேன். அண்ட் இட்ஸ் a very good film ரத்னா, and I am so happy about it. And ஷான் ரால்டன் அவர் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், நிறைய பாட்டு ரசிச்சிருக்கோம். ஆனா நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸை தான் கனெக்ட் பண்ணி கொடுக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் தான். அது டூரிஸ்ட் ஃபேமிலி சக்சஸ் மீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எனக்கு எங்க போனாலுமே ஒரு 100 பேர்ல 4 பேர் தான் தெரியும். அந்த 100 பேர்ல அந்த 4 பேர்ல 2 பேர் தான் எனக்கு பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. பட் அந்த 4 பேர்ல அன்னைக்கு என்னை பார்த்தம்போது இவர் ஹாய் சொல்லல, பட் நான் இவர் தான் ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு, ஷான் எப்படி இருக்கீங்க, நான் தான் ஸோ ஸ்டோன் பெஞ்சோட ப்ரொடியூசர், எப்படி இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாரு. ஆக்சுவலா நானும் நல்ல லிசனர் ஆக்சுவலா, ஓகேங்களா. ஸோ கேட்டுட்டு மனிதரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அப்புறம் வினோத், விஜய் இவங்கெல்லாம் மூலமா தான், ஏன்னா விஜய் தான் அவரை மேனேஜ் பண்றாருன்னு சொன்னாங்க. சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் மூலமா ரீச் பண்ணி கதை சொன்னோம். கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரசிச்சு கண்டிப்பா பண்றோம்னாரு. அப்புறம் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வி ஹேட் அ வைப். அவங்க ஜென்ரலா வைபிங் செஷன் மியூசிக்ல பண்ணா, டாக்கிங் செஷன்ல நானும் ஷானும் நிறையாவே பேசியிருக்கோம். அப்புறம் சரி அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சருக்கு வந்துச்சு. ஓகே பார்த்தா யாரா ராகவேந்திரா ராவ் அப்படின்னு பார்த்தா அவரோட உண்மையான பேர் ராகவேந்திரா ராவ்ன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அப்புறம் பர்சனலா என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ லிட்டில் மியூசிக்கல் பேக்ரவுண்ட். அது அன்னைக்கு தெரிஞ்ச போது இன்னுமே நாங்க க்ளோஸ் ஆயிட்டோம். இட் வாஸ் லவ்லி meeting you as a person, and it was lovely to have you, Sean. It's just a start of a longer and a lasting journey. இதே மாதிரி நல்ல மனுஷனாவே இருப்போம், நல்லாவே இருப்போம். That's what it is. Then மாதேஷ் எனக்கு யாருன்னே தெரியாது, ரத்னா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஆக்சுவலா. ரத்னா ஆனா பரவாயில்லைங்க, மேயாதமான்லையும் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, சாரி, we had another option, but it's again ரொம்ப ஒரு நல்ல மனிதர். had an opportunity to meet and discuss, and his cinematography has spoken for it. கண்டிப்பா படம் வரும்போது அது பேசப்படும். அகைன் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஈவெண்ட்லயே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரவீன் ராஜா காஸ்டியூம் டிசைனர், அவர் பாத்தீங்கன்னா
அவர் வந்து எப்படின்னா வந்து அது நல்ல விஷயம் ஆக்சுவலா. என்னன்னா எப்பவுமே கார்த்திக்கும் லோகேஷுக்கும் படம் பேரலா தான் போயிருக்கு இது வரைக்கும் நடந்த பெரிய படங்கள் எல்லாமே. 2 செட்லயுமே இருக்க மாட்டான். ஆனா 2 செட்லயும் கேட்டா நான் அங்க கார்த்திக் செட்ல இருக்கேன்பா, இல்ல இங்க கேட்டா நான் லோகேஷ் செட்ல இருக்கேன்பா. ஸோ முந்தானத்தி ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன் 2 பேருமே இப்ப செட்ல இல்ல, தயவு செஞ்சு போய் சொல்லாம தயவு செஞ்சு பிரஸ் மீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. உடனே காலையில அஸ் யூஷுவல் வந்துட்டான். பிரவீன், உங்கள் வருகை வந்து ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்துக்கும் ஜி ஸ்குவாட் நிறுவனத்துக்கும் மிக பெருமையாகவும், இட்ஸ் அன் ஆனர் டு ஹேவ் யூ. இது மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இன்னும் இன்னைக்கு எந்த ஆர்டிஸ்ட் எடுத்தாலும் நீங்க பாக்குற ஸ்டைலிங்ல வந்து, அதாவது பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் அ விமன் அப்படின்பாங்க. அது என் பொண்டாட்டி தேவிகா. பட் பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இன் தேர் காஸ்டியூம் பிரவீன் ராஜா ஸ்டைலிங் இஸ் பீன் தேர். ஸோ விச் இஸ் கிரேட், குட் டு சி யூ. ஏன்னா மேலமான்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் எங்களோட. வேர் ஹி சிட்ஸ் ரைட் நவ், வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் இட். அண்ட் இது முக்கியமான விஷயம் இது என்னன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் கம்மிங் டுகெதர், இது வந்து நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான தருணமா பார்க்குறோம். ஏன்னா ஆப்வியஸா கார்த்திக் சுப்ராஜ், as you know, he is my brother-in-law. இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ பட் மீ அண்ட் கார்த்திக் கோஸ் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். அதை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ எவர் மேட் இன் லைஃப் இஸ் டு ஃபால் இன் லவ் வித் கார்த்திக் சிஸ்டர். அதுதான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். இல்லாட்டி அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 2014 when we launched Stone Bench, not as a production house but as a company, but short filmsல முதல்ல ஒரு ஆந்தாலஜி பண்ணி வெளியே கொண்டு வரலாம்னு நினைச்ச போது, that is the time when Madhu was also a short film which was part of it. And அப்பயே வந்து லோகேஷ் ஓட படமும் அங்க ஒன்று இருந்துச்சு, களம், if I'm right இல்லைங்களா? அங்கேருந்து கார்த்திக், லோகேஷ், நலன், அல்போன்ஸ், விஜய் சேதுபதி, பாபி, இவங்க சந்தோஷ் நாராயணன், இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து தேவர் அட் லிட்டில் கார்த்திக் ஹஸ் டன் ஒன் ஃபிலிம் அண்ட் இவங்க எல்லாமே. பட் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேருந்து தேவ் பீன் வெரி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட். ஏன்னா தே சப்போர்ட் ஈச் அதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் 2 பேரும் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு டெஃபினெட்லி ஒரு வேல்யூ இருக்குன்றத எல்லாருமே நம்புறாங்க. அந்த வேல்யூ கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கொலாபரேஷன்ஸ் நடந்தா சினிமாக்கும் நல்லது அண்ட் மக்களுக்கும் நல்லது, வியாபாரமா தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் ரியலி குட் டு ஹேவ் சச் கொலாபரேஷன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் லோகேஷ் ஃபார் தட். அண்ட் இந்த ஜி ஸ்குவாடோட முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பிரதீப் ஆக்சுவலா. ஸோ அவர் தான் இந்த படத்துல கோ ப்ரொடியூசர். ஹீ பிளேஸ் அ வெரி பிவட்டல் ரோல் in making sure that he bridges the gap between both the production house, and thank you so much Pradeep for that. And in terms of the companyல ஆக்சுவலா நாங்க வந்து நான் ஒரு தயாரிப்பாளர், கல்யாண் சுந்தரம் ஒரு தயாரிப்பாளர், நான் வந்து ஃபுல்லா தியேட்ரிக்கல் டிவிஷன்ஸோட ப்ரொடியூசரா இருக்கேன். கல்யாண் தான் வந்து ஃபுல்லா ஒரிஜினல்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிவிஷன்ஸோட தயாரிப்பாளர் இருக்கான். அண்ட் என்னோட என்டையர் டீம், அசோக், ராஜ், அர்ஜுன், மதன் அண்ட் வேற ஹரி, சதீஷ், அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே நான் இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு டீம் இல்லைன்னா ஒரு நிறுவனம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி இயங்க முடியாது. ஏன்னா நம்ம பல படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம். நம்பிக்கையான ஆட்கள் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் ஸ்டோன் பெஞ்சால கண்டினியூஸா படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுது. அதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. 41 வயசுலயும் எனக்கு அந்த கேள்வி இருக்கு, நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வி 29ல எனக்கு 41லயுமே இருக்கு. பட் இந்த கேள்விக்கு பதில் தேடி போக ஆரம்பிச்சோம்னா போயிட்டே இருப்போம். ஆயில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலி. அண்ட் ஹோப் ஒன் டே வீல் ஆல் ட்ரை டு கெட் அன் ஆன்சர் டு தட் கொஸ்டின். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி 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 பர்சனலி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இதில் ஒர்க் பண்ண மற்ற அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஷெரீஃப் மாஸ்டர் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. ஆமா, ஒரே ஒரு நாள் ஆக்சுவலா இது செம்ம இன்சிடென்ட்ங்க. 2 நாள் தான் நான் ஷூட்டுக்கு போனேன். அதுல 2 நாள் நினைச்சேன் போனோம்னா, அது ஒரு நாள் மட்டும் தான் ஷூட்டுக்கு போக முடிஞ்சு. ஒரு நாள் கண்டிப்பா போவேன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு விது டான்ஸ் ஆட போறான் அப்படின்னு சொன்னாங்க. விதுக்கு டான்ஸ் வராதுன்னு எனக்கு அவனுக்கு 3 வயசுல இருந்து எனக்கு தெரியும். நான் சொன்னபடி சரி என்னதான் பண்றான்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஷூட் போனேன். இன்னும் ஒரு நாள் நான் ஷூட்டே போல, ஒரு நாள் ஏன்னா பயங்கர பிஸியா இருந்தேன், டிராவல்ல இருந்தேன். ஒரு நாள் ஷூட் போலான்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு பேரலா வி ஹேட் அன் அதர் ஷூட் ஆஸ் வெல். என் பையன் வந்து பிரீத்தி அவங்களோட பெரிய ஃபேன் ஆக்சுவலா. சொன்னா அப்பா என்னைக்காவது ஒரு நாள் பிரீத்தி எஸ்னானி அவங்க ஷூட் இருந்துச்சுன்னா ஒரு போட்டோ எடுக்கணும் அவங்களோட. ஓகே
ஓகேடான்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ்டையும் நான் சொல்லிட்டேன். பட் அன்னைக்கு ஒரு நாள் இருந்தபோது சரி ஓகே ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு நானும் பையனுக்கு ஃபோன் பண்ணி செல்லம் இன்னைக்கு ஷூட்டுக்கு போயிடலாம், அப்பா நைட் ஷூட் ஒன்று பார்க்க போறேன், பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடிச்சா அன்னைக்கு தான் பார்த்தா ஏதோ கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு லவ் சீன் போல ஆக்சுவலா விதுவுக்கும் அவங்களுக்கும். உடனே நான் என் பையன்கிட்ட வந்து செல்லம் இன்னைக்கு ஷூட்டுக்கு போவேண்ணா, இது வந்து இன்னைக்கு ஏதோ லவ் சீன் போகுது அதனால வேண்டாம் அப்படின்னு ஓகேப்பா அது நீட்ட சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஷூட்டு பார்க்க வந்தான். பார்த்து வந்தபோது டக்குன்னு அந்த ஷூட்டை முடிச்சுட்டு நான் சொன்னேன் சரி செல்லம் நீ கிளம்பு நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே ஓ ஓ அப்படின்னு நான் என்னை பார்த்து எனக்கு அதோட அர்த்தம் அப்போ புரியல. புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரிடா செல்லம் நானும் ஷூட்டுக்கு போகல, ஏன்னா முதல் நாள் ஷூட்டுக்கு போறேன் அன்னைக்குன்னு பார்த்து இவங்க லவ் சீன் வச்சிருக்காங்கன்னா ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னையா ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட ஷூட்டுக்கே வரல, ஒரு நாள் வரான், அன்னைக்கு பார்த்தா அது லவ் சீனுக்கு மட்டும் தான் வரான். அன்னைக்கு டிசைட் பண்ணேன் ஓகே இனிமேல் ஸ்பாட்டுக்கே போவேனாண்டா, அடுத்த நாள் ஃபைனல் ராப் அப் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு போய்க்கலாம் அப்படிதான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 4 நாள் தான் ஷூட் பெண்டிங், டிசம்பர் அதுவுமே ஹீரோயின் டேட்டுக்கு தான் வெயிட்டிங். அவங்க என்னைக்கு சொல்றாங்களோ அந்த 4 நாள் நாங்கள் ஷூட்டை முடிச்சிட்டோம்னா we are all set to release the film in a very positive way. எல்லா ஒரு தூக்கமுமே பிரஸ் அண்ட் மீடியா மூலமா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த விஷயமா தான் இது வரைக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த படத்தை பத்தி சொல்லல. we are like I said 85% of shoot is completed and we just want to start this activity to the press and media and to the friends and family saying இது ஒரு நல்ல விஷயம் பண்றோம், இந்த படம் நல்ல படமா பண்றோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. And thank you my Anni Satyaga, and to my parents who have always been there with us at all point of time. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மேம் நான் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதில்லை, சாரி மேம், திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங். நேற்று தான் கேட்டேன் போஸ்டர் செம்மையா இருக்கடா யார் அப்படின்னு, ரொம்ப ஒருத்தன் வியாக்கியானம் பேசுவான் அவன் பேர் வியாக்கியா, அவன் தான் போஸ்டர் டிசைனர் அப்படின்னாங்க. இந்த 23 வயசு பையன் இவர் தான் ஆக்சுவலா. கூடி சீக்கிரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருவீங்க வியாக்கி, கவலைப்படாதீங்க ஓகேங்களா. மற்றபடி எடிட்டர் யூ டன் அ கிரேட் ஜாப், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் ஆமாம் அவங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குறேன் படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு. ரத்னா சாரி உங்கள் பேருங்க ஃபாத்திமா, வாழ்த்துக்கங்க, வெல்கம் டு த ஃபேமிலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க, நன்றி வணக்கம். சார் ஒரே நிமிஷம் சார், உங்களோட 29 மொமெண்ட் சொல்லாம. ஒன்றும் இல்லைங்க, என்னோட 29 மொமெண்ட் வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிச்சோங்க. தட்ஸ் வாட் இட் இஸ். தேங்க்யூ. யோசிக்காம வச்சுட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சார் சொல்லும் போது ஒரு முக்கியமான நபரை மென்ஷன் பண்ணாங்க, ஒன்னு இந்த செட்ல இருப்பாரு இல்லை அந்த செட்ல இருப்பாரு, 2 செட்லயும் உள்ள கஷ்டப்பட்டு வர வச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வர வச்ச அந்த நபரை பேச வைக்காம அனுப்புறதுன்றது இங்க என்டையர் குரூக்குமே கஷ்டமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். 29 வந்து ஸ்டார்டிங் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சொன்னது ஒரு விஷயம் தான், லொகேஷன் கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரத்னாவோட மேதமான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ப்ளஸ் கதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கனெக்ட் இருந்துச்சு இந்த படத்துல பர்சனலி. அதனால இந்த படத்தை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரத்னா ப்ரோ தேங்க்யூ. அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். 29ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து பேட்டை கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் மை மெயின் திங். அது நான் சொல்லி ஆகணும். என்னத்த சொல்றது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இல்ல ஒரு இது மறந்துட்டு போற மாதிரியே இருக்கு ப்ரோ. வேணா என்ன டைம் எடுத்து கூட யோசிச்சு சொல்லலாம் சார். அவரு லவ் சொன்னீங்க சார், நீங்க மட்டும் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிச்சு முடிச்சிட்டீங்க சார். அப்ப ரைட் சார், சாரி. அண்ட் அடுத்தபடியா ப்ரொடியூசர்ஸ் சொல்லும் போது சொன்னாங்க பைவட்டல் பர்சன் பிஹைண்ட் 2 ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாடுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா இருந்து செயல்பட்ட ஒரு நபர் நனாதன் பிரதீப் அவர்களை மேடை கலைக்கிறேன். மேடைக்கு வந்துட்டீங்க, சாரி பேச அழைக்கிறேன். Thanks everyone for coming. This is our first stage and thank you Karthi sir and Ratna bro for giving this stage. And Lokesh is stuck with another work and vara mudiyala. And thank you everyone for coming. And G Squad Sarba Valthikal, thank you and thank you so much.
29 ஏஜில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இங்கே இருக்கேன். இனி அடுத்தது எங்கேன்னு தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்தபடியா இந்த படத்துடைய மிக முக்கிய நபர், இவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். பயங்கர பாசிட்டிவான ஒரு பர்சன். எந்த அளவுக்குன்னா, நாங்க ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். அதுல ஒரு பையன் கேள்வி கேட்டான், ஆனா நீங்க பண்ண தப்ப ஒரு ஃபிலிம் மேக்கரா நான் பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க அப்படிங்கும்போது நம்ம 1000 விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் பாசிட்டிவா சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஏன் தப்பு பண்ண, நீ பண்ற, நான் பண்ணல, நீயும் பண்ணி கத்துக்கின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஒரு இன்னைக்கு காலையில பார்க்கும்போது கூட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். ஒரு ரோடுன்னு போகும்போது பசி இருந்தாதான் ஹோட்டல் தெரியும், பெட்ரோல்னாதான் பங்க் தெரியுன்ற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர். இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னாடி என்கேஜ்மெண்ட் யூனிட் பண்ணும்போது என் கல்யாணத்துக்கு போகாதான்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண நபர், none other than the positive and ever energetic radiant ரத்னகுமார் அண்ணா அவர்கள். எதுக்குடா அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தான்னு தெரியல. மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அது நிறைய சொல்லிட்டான். ஆக்சுவலா 29, சரி நான் அதை சொல்லிடுறேன். 29ல எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட். ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது, ஏஜ். அங்கேருந்தா அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அது வரைக்கும் நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி HCLல வேலையை விட்டு வந்தேன். வந்து சாலிடாக 12 இயர்ஸ் ஆச்சு நான் டைரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க. அப்போ தான் இந்த 29 நெருங்கும் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர். அதாவது அதான் 29லேருந்து 30 தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி என்னோட 29ல் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன். அது ஒரு 45 ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன். எல்லாரும் அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா இதை ஏன் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணோம், உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் எழுதிடலாம், ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு 45 பேர் சொன்னாங்க. 46வது ஆளா கார்த்திக் சுப்ராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க, ஒரு 6 ஷார்ட் ஃபிலிமோட. அப்போ இந்த க்ரௌடில் நான் இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன் ஒரு ரிப்போர்ட்டர், அவர் அன்னைக்கும் நான் பார்த்தேன். அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாரும் பார்த்துட்டு வெளியே வந்தார். நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் வரிசையாக நின்றுருந்தோம். இப்போ வரிசையாக பார்த்துட்டே போயிட்டு இதில் இந்த மதுன்னு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது யாரு அப்படின்னு கேட்டார். நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவன் டைரக்டர் ஆவான் அப்படின்னு போயிட்டாரு. அதுலேருந்து எனக்கு அங்கேருந்து தான் அந்த அங்கீகாரம் கிடைச்சிது. நான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, கான்ட்ரவர்ஷியலான படங்கள் ஆடை பண்ணும் போதும் சரி, குலு குலுன்ற டைட்டில் இருந்தே நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னால் அது என்ன டைட்டில்னு, நான் சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு கூட இல்லை, பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும்னு போடணும்னு இருந்தேன். குலுகுலுக்கு குலுகுலுன்ற டைட்டில் எதை மீன் பண்ணுறது வரைக்கும் நான் செட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ரஷ்டாக போய் முடிஞ்சது. இருந்தாலுமே அப்போ கூட என்னை வேற ஒரு ஈவெண்ட்ல ஒரு நீயே ஒளி கான்சர்ட்ல தான் வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தாரு. அவர் ஒரு நிமிஷம் எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக நன்றி, பர்டிகுலரா ஒரு நாய்க்குட்டி இறந்துருக்கும், அதை கொண்டு போய் புதைச்சிட்டு அழுவார் ஒரு அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு எப்பயாவது அந்த மாதிரி என்னை பார்க்குறவங்க எனக்காக என்னை பார்ப்பாங்க. அதுக்கு காரணமும் நான் தான் வச்சுக்கோமே. நான் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய எழுத போகிறது, அப்புறம் இதெல்லாம் தான் எனக்கு இந்த மேடையை திரும்பவும் கொடுத்துருக்கு. பட் நான் ஒரு பாயிண்ட் மேலே என்னை யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, ப்ரோ நீங்கள் ரத்னா தானே அப்படின்னு வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. நானும் விஜய்னா ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க. திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் நீங்கள் லோகேஷனா கூட வருவீங்களே, லோகேஷனா ஃப்ரெண்ட் தானே, லோகேஷனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. சரி, இந்த கை என்ன ஏப்பரா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில். அப்போ சரி அது ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் என்னோட ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா, யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல அப்படின்னு. நம்ம தான்
இப்போ அந்த நான் யார் நான் யார் நான் யாருன்னு நம்மளே கேட்கணும்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 29th இயர்ல தான் லோகேஷன் ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனா கிடைச்சி இப்போ வரைக்கும் நான் வந்தது காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ். அண்ட் கார்த்தி சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபானா என் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன். அப்பதான் அவர் சொன்னார், நானே என் மொத கதையை 2வது படமா தான் பண்ணேன், படம் பண்றது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் நான் அறிமுகமானேன். ஸோ மது மேதமான காரணமா இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச். அவங்களோட 17வது படம் இல்லை, இது 17வது படம். எனக்கு இது 4வது படம். நடுவில் அங்கேயும் எல்லாம் அவங்களும் ஒரு சுற்றி நாங்களும் ஒரு சுற்றி திரும்பவும் கோட்டை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்ச படம். ஏன் 29 யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா நான் சொன்னல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டே வந்துச்சு, நெகட்டிவாக இருந்தன்ட்டு. அப்போ வந்து இங்கே இப்போ எடிட்டர் பேசினார்ல, அவரோட எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவர் தான் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது உள்ள தேட முடியலன்னா வெளியே தேடுங்க, மாலை போடுறீங்களா, நான் அந்த மாதிரி மலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னாருன்னு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடும் எனக்கு வந்தது. இது என்னோட 10வது வருஷம். நான் அந்த மலைக்கு போகும்போது எனக்கு கடவுள் இருக்காரு இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் கடவுள், மனசு தான் தெய்வம், அப்படிதான் நான் நினச்சிப்பேன். அதை நம்ம உள்ள சரியா பார்த்துக்க முடியலன்னா வெளியே தேடிப்போம், அவ்வளோதான். ஸோ நான் அப்படி மலைக்கு போகும்போது, பெரிய பாதையில் போகும்போது கொஞ்சம் தூரம் ஏறும் போது முட்டி வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஏறிட்டே இருக்குமே, கொஞ்ச நேரம் இறங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது இறக்கம் வந்துச்சு. இறங்கிட்டே இருக்கும்போது பிரேக் போட்டு இறங்கி விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. என்னடா அது இறங்கவும் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நேரம் சமமா வந்தா பரவாயில்லன்னு நினைச்சா சமமா ஒரு டெரென் வந்துச்சு. ஆனால் மொட்டை வெயில், கல் முள்ளெல்லாம் குத்துது. சமமா நடந்து போகும்போதும் விரலெல்லாம் மடக்கிட்டு இப்படிதான் நடந்து போற மாதிரி நடந்து போனோம். ஏறவும் கஷ்டமா இருக்கு, இறங்கவும் கஷ்டமா இருக்கு, சமமா போகவும் கஷ்டமா இருக்கும் போது தான் எனக்கு அந்த மழை கத்து தந்துச்சு. இப்படியே இருந்தா எப்படி இருந்தாலும் கஷ்டம், கொஞ்ச நேரம் ஏறணும், கொஞ்ச நேரம் இறங்கணும், கொஞ்ச நேரம் சமமா போகணும் அப்படின்றதே எனக்கு அந்த ஒரு ஜேர்னி தான் கத்து கொடுத்தது. ஸோ அதை யாருமே எனக்கு அங்க போகும்போது அதுதான் யூனிவர்ஸ்ன்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது நடக்கும்ட்டு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அப்படிதான் எடிட்டர் சதீஷை கூப்பிட்டேன். நான் ஒரு லோவா இருந்த டைம்ல அவர் எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி, இப்போ அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி தான் இந்த டீம்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஷான் ரோல்டன் வந்து லவர் படம் அப்போ, அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் அறிமுகமா கிடையாது. அவர்கிட்ட எப்படி என் நம்பர் இருந்து கூட தெரியாது. ஒரு நம்பர்ல எனக்கு கால் பண்ணாரு, இந்த மாதிரி லவரோட ப்ரிவியூக்கு கூப்பிடுறோம், மணிகண்டன் நடிச்ச படம், தலைவா அப்படிதான் பேசுவாரு. தலைவா நம்மள மாதிரி தலைவா மணி, நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ணோம், விடக்கூடாது, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் வரணும், நீங்க அவசியம் வரணும், படத்தை பத்தி பேசணும் அப்படிலாம் சொன்னாரு. ஒருத்தர் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மாதேஷ்ட வரேன். மாதேஷ் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் கூப்பிட்டு வரும்போது விதுன்னு ஒருத்தரை ஸ்டோன் பெஞ்சில் சொன்னாங்க. விது ஐனா இப்போ மாவீரன் அவர் தான் பண்ணாரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு. எல்கேஜி, மேதமான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கும். அவர் வந்து வேற ஒரு ஆட் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் வந்து நேராக வந்தாரு, ப்ரோ இது மாதிரி நீங்க படம் பண்றீங்கன்னு சொன்னாங்க, இங்க எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னா, சரி அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண கேட்குறாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ஸ்ரீ, அவனுக்கு கொஞ்சம் பர்சனலாக பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான், உங்க படத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்ல முடியுமா, தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு மனுஷன் நேரா வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு தனக்காக ஒன்று கேட்காம எடுத்ததும் இன்னொருத்தர் கேட்குறாருன்னதும், அதுக்கப்புறமா தான் ஸ்டோன் பெஞ்சில் வந்து விது வச்சு போகலாமான்னு கேட்கும் போது எனக்கு அந்த ஒரே ஒரு அறிமுகம் மட்டும்தான். விதுக்கு என்ன வரும் வராது, இது முன்னாடி என்ன பண்ணிருக்க எதுவுமே இல்லை, அந்த கேரக்டருக்காக தான் கூப்பிட்டேன். அதே மாதிரி தான் ஷான் ரோல்டனோட மியூசிக், அவரோட வாய்ஸ், சிங்கிங் எல்லாமே பிடிக்கும். அதை தாண்டி எப்படி வேலை பார்க்க முடியும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே படல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றாரு, ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாருல, அதுவே எனக்கு, நான் ஒரு ஆளே இல்லை அப்போ என்னைய கூப்பிடும் போது எனக்கு இவர் கூட டிராவல் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் சந்தோஷ் சார்கிட்ட எனக்கு இருந்துச்சு இந்த வைப். சந்தோஷ் நாராயண் சார்கிட்ட ஆரம்பிக்கும் போது மேதமான் படத்துலேயும் மொத்தமே ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு. அதில் ஒரு டைலாக் வரும், பொதுவாக நீங்கள் வீட்டில் ஜலத்தை வாய வச்சு தான் குடிப்பீங்களான்னு கேட்டால், ஏன் நீங்கள் எதை வச்சு குடிப்பீங்க அப்படின்னு கவுண்டருக்கு சொல்கிற மாதிரி. அந்த ஒரு டைலாக்காகவே அவர் அந்த படம் பண்ண ஒத்துக்கிட்டாரு சொல்ல போனால்.
அவர் உள்ள வந்ததும் ஒரு பாட்டு 7 பாட்டா மாறிச்சு. அப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க. நான் அப்புறம் வந்து இப்போ நான் இப்படி பிக் பண்ண டீமே வந்து எனக்கு என்னைய பத்தி நல்லா தெரியுன்றவங்களும் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுன்றவங்க யாருமே வேணாம். நான் இந்த நடுவில் இருந்த 10 வருஷத்தை மறந்துட்டு பின்னாடி போய் போன மாதம் மேதமாக ரிலீஸ் ஆச்சு, இந்த மாதம் இந்த படம் பண்ணணுன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த டைம் ஜோனுக்கு நானே போகணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த படம். அண்ட் மேதமான் வந்து ஒரு ராம்காம்னா அதில் காம் கேப்ஸாக இருக்கும்னா, இது ஒரு ராம்காம்னா இதில் ஒரு ராம் கேப்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம். இதில் வந்து எனக்கு லோகேஷ் வந்து ஜி ஸ்குவாட்ல இந்த படம் நான் வேற ஒரு படம் பண்ண வேண்டியது. அப்புறம் அதில் சேஞ்சஸ் நிறையா நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு உடன்பாடு இல்லை, என் மனசு அங்கே இல்லை. அப்போ தான் ஸ்டோன் பெஞ்ச்னு சொன்னாங்க, கார்த்திகேயன் சொன்னார், நீங்கள் என்னைக்கு பண்ணாலும் சரியா இந்த ஸ்கிரிப்ட் இங்கே தான் பண்ணுன்னு சொன்னும் போது பேசாமல் அதை அடுத்த படமாக பண்ணலான்னு தோணுதுறான்னு சொன்னேன். உனக்கு ஹார்ட் என்ன சொல்லுது அதை பண்ணுற அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவன் வந்து என்ன கதைன்னு தெரியாது அவனுக்கு. இப்போ தான் டைட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். மனுஷன் தூரத்தில் இருந்து இப்போ ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, குற்றாலத்தில் இருக்காரு. ஸோ அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு லெட்டராக விஷ் பண்ணி எழுதி கொடுத்துடலாம், அது கூட பண்ணல. ஸ்கிரிப்டே எழுத மாட்டான், லெட்டர் எங்கே எழுதுவான், கரெக்டாக. ஸோ அதனால அவரோட அசிரியரியா பிரதீப் வந்திருக்காங்க. பிரதீப்பும் லோகேஷும் க்ளோஸ் காலேஜ் மேட்ஸ் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இப்படி தான் இந்த இப்போ பிரவீன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் நாங்கள் எல்லாமே லான்ச் ஆகிறோம். இப்போ இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் படமும் பண்ணிட்டு இருக்கான். அவன் டேட்டா பேஸ்ல எடுத்து 29வது படமா இந்த படம் வருது அப்படின்னு ரொம்ப குஷியா பேசிட்டு இருந்தான். எனக்கு சம்பளமே தலைனாலும் பரவாயில்ல, ஐ ஆம் இன் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அக்ரிமெண்ட் போடாம சுத்திட்டு இருக்கான். ஸோ அது மாதிரி பிரவீன். ஸோ மாதேஷ் அதே மாதிரி தான். மாதேஷ் வந்து 60 வயசுல கூட படுத்து படுக்கையா இருக்கும்போது கூட இப்படிதான் பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு வைப், எனர்ஜி. மனுஷன் எப்பவுமே சாப்பாடு தான் முக்கியம் இருக்கிற ஆளு. சரியான வேலைக்காரரு. என்ன சொல்ல, நான் வந்து என்ன சொன்னாலும் சரி பண்ணிடலாம், ஓகே ரெடி நெக்ஸ்ட்னு போயிடுவாரு. போட்டு ரொம்ப ஆக்சுவலாக 35 நாள் 40 நாள்ல எடுத்தோம் அந்த படம். நான் சொல்ல போனா என் ஸ்பீடுக்கு எல்லாரையும் ஓட வச்சேன். என் ஆயில்ல ஒரு 40 நாள் ஆளுக்கு பிரித்து தந்துடலான்ற அளவுக்கு நான் இந்த படத்தில் வேலை பார்த்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த படம். அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்களாம் கதை சொன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ஆனால் எனக்கு ஒத்துக்க முடியல சில சீன்ஸ் பண்ணுறது மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நேரில் போய் கன்வின்ஸ் பண்ண பார்த்தா அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப அதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி கரெக்டு, ஒரு பொண்ணு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல, இல்லை அதை உறுத்துது அப்படின்னா அதை நம்ம ஏன் புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு நோ சொன்னனால நான் ஒரு விஷயம் அந்த ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணால் அது இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டே இன்னமும் வேற மாதிரி மாற்றிருக்கு. அது அந்த வகையில் ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி நோ சொன்னதுக்கு. அண்ட் விது வந்து ஒரு வளர்ந்த குழந்தை. லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும், நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் அவன் பேசும்போது சொல்ல ஜிகர்நந்தா 2ல யானை எது அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். சேரும் சகதிமா அதுலயும் முகத்தை காட்டல. ரெட்ரோலையும் ஃபுல்லா டேட்டு போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளவுதான் 2 படத்துலயும் இவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. இப்பதான் கொஞ்சம் ஃபுல் பாடியாவே அவங்களை நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல. ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே தனு சார் சில படங்கள் பண்ணுவார். இப்போ ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, இப்போ திருச்சிற்றம்பலம், விஐபி மாதிரி படம் ரொம்ப 3 அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது அப்சர்வேஷன்ல தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால சொல்கிறேன், இந்த ஜானரே தனுஷ்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுறதுக்கு. சரி இவ்வளோ கேமரா மைக் இருக்கேன்னு தான் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டேன். சரி மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு அடியே எஸ்மது வந்து 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி 2 மணி நேரம்லாம் போவேன் நான் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. அட்டகாசமாக பண்ணார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விது ஆடும் போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம யாருமே அதை ரீல்ஸ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி விது ஆடி இருக்காரு. அந்த மாதிரி நான் ஆட வச்சிருக்காரு. அண்ட் பிரீத்தி வந்து
சம் டேஸ் இப்போ 24 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பிரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து வெள்ளை பேப்பர்லேயே கையெழுத்து போட்டு தருவேன், தாராளமாக அவங்கள வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷ்னல். நாங்கள்லாம் ஒரு ஸ்பீடில் போவோம். எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும். படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது. பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம். அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும். அங்கே தான் முன்ன பின்ன ஆகும். பிரீத்தி எப்படின்னா சுற்றி உலகம் அழிஞ்சிட்ருக்கு, எரிஞ்சிட்ருக்கு. இப்போ கோவாவில் ஒரு பப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டாங்களா, அந்த மாதிரி சுற்றி என்ன நடந்தாலுமே கலவரமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சிருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து இந்த ரெடிக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றதே நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் சும்மாவே ஷார்ட் ரெடி ஆகலாம் கூட ரெடின்னு சொல்லுவேன். அவங்க டக்குன்னு எப்படி செட் ஆகிறாங்க அந்த கேரக்டராக மாறன்னு கூட பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் இயர் வந்து எஜ்ஜே சூர்யாவோட கில்லர்லையும் நடிக்கிறாங்க. அவரு வேற நிறையா பார்க்குற இடத்தெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்ன்னு அடிக்கடி சொல்லுவார். நான் பார்க்கும்போது சர்தார் டூவில் எழுதும் போது ஸ்பாட்டில் பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் அப்படியே ஃபேமிலி மாதிரி இப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சொல்லப்போனால் எங்கள் டீமில் எல்லாருமே நிறையா பேசுவாங்க. இந்த வியாக்கி இருக்கான் பாருங்க, பொதுவாக டிசைனர்ஸ் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவன் ஃபோனை வைக்க மாட்டான். ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, அதான் ப்ரோ, அப்படியே வாட்ஸ்அப் பாருங்க ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்படியே எடுத்து அனுப்பிடுறேன் ப்ரோ, இப்படியே பேசிட்டே இருப்பான். எனக்கு எப்படிரா இப்படி அப்படின்னு தான் தோணும். அப்படிதான் பேசுவான், வேலையும் நடந்துடும். எப்படி ஒரு மனுஷன் என்னதான் பண்றானே தெரியல. இல்ல இவன் பேசுறான் ஆளுங்க வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கானா கூட எனக்கு டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி இவனை அப்படி நான் இவன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க, போன் எடுப்பான். போன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் வியாக்கி அணுகலாமா, அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டர் ஷான் அவர்கிட்ட போய் பேசணும்னா நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசபி பேசி, அரசியல் பேசி, ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம், இந்த பக்கம் ஞானவேல் சார் படம், அந்த மாதிரி டீம்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட்டு, தொட்டா அழுதுருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா படம், அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருப்போம். அங்கேயும் அப்படிதான். இவ்வளோ வெட்டியா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது, வெட்டி வேலையவே ஒரு வேலை வெட்டியா வச்சிருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வெட்டியா தானே பேசிட்டு இருந்தோம். எப்படா வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பாட்டு, இந்த படம் நான் எது வேணாலும், நான் என்னை தவிர எல்லாருமே பிட் பண்றேன், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஜ்ஜே சூர்யா சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கடவுள் வந்து சார், கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார். சில பேருக்கு 10%, சில பேருக்கு 50%, சில பேருக்கு 100 கூட கொடுத்துருப்பார் சார். அது அவர் பிரச்சனை, அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10% அறிவை 100% யூஸ் பண்றீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எத்தனை % தெரியாதா, நான் அத்தனை %யும் நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புறேன். அடுத்தடுத்த மேடைகள்ல அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுக்கும்போது பார்ப்போம். அண்டு இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க. அனு, இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷ்னலான கதை. நான் அது இங்கே பேச வேணான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவங்களை வந்து நான் நார்மலைஸ் பண்ணி இவங்களே அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சொன்னாதான் தெரியும் இவங்களை. நீங்கள் படம் பாருங்க, இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்களை காஸ்ட் பண்ணது. அண்ட் நிறைய சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துக்கு இப்படி அப்படி இப்படிலாம், ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி வைக்கணும், நல்ல நேரம், இதெல்லாம். நான் வந்து மொதல் ஷாட்டு இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன். அந்த வகையிலே வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்குது இந்த மொமெண்ட் வரைக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு. மற்றொரு நல்ல மேடையில், பெரிய மேடையில் இன்னும் நல்ல சாப்பாடோடு சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் ஃபைனலி ஒரு முக்கியமான நபர், யாரு பேசலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் யூடியூப்ல ஆங்கராகவும் சரி, ரிவ்யூவரா சரி, இவரோட படங்களை டீகோட் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணுவோம். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு டாரண்டினோ ஃபிளேவர் இருக்கும், ஒரு இந்த மாதிரி தான் ஸ்டைல் மேக்கிங்கா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அடுத்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி படம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு டைமே அவர் இருக்கிற பெஞ்ச் மார்க்ஸை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆசமான ஃபிலிம் மேக்கர். ஒரு டவுன் த லைன் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண வர மாதிரி தெரியுது, இவர் எந்த ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணல, இவர் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ இட் இஸ் கால்
கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் அப்படின்னு அது அப்புறமா தான் தெரிய வந்தது. அண்ட் ஆல்வேஸ் அ ஃபேன் பாய் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் கிராஃப்ட் சார். அண்ட் ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்து சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். 29 வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்பயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து 17 படம் பண்ணிட்டோம். அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் மேயாதமான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச், ஒரு ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டைம் ஐ டோல் ரத்னா ஓகே இந்த ஸ்கிரிப்ட் இதே இந்த மது ஷார்ட் ஃபில்மே ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் படித்து அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் அப்போ அந்த ப்ரமோஷன் பண்ணுறது அது எல்லாமே வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் மெமரி. ஸோ ரத்னா இஸ் ஆல்சோ லைக் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு ஸ்டோன் பெஞ்ச். எப்படின்னா வெரி குட் ரைட்டர், வெரி குட் டிரெக்டர். அப்புறம் நிறையா வெளியிலையும் நிறையா பேசுவார். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அவர் பேசினதுல அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதனால என் வீட்டு பையன் தப்பு பண்ணால் அந்த மாதிரி திரும்ப கூப்பிட்டு நான் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ண இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேயாதமான் முடிச்சு ஆடை முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். அப்போ அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சு. பட் ஈ டோல்ட் இல்லை நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோட ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கெரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது யாராவது சம்மொன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் ஃபிலிம்ஸ் அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்ன்றனால கார்த்திகேயன் அட் டோல்ட் ரத்னா வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் அப் ஹியர். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு வந்து நான் என்ன இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். லைக் தி மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிட்டு விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XXX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஆஃப்டர் XXX அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசுல வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்க நம்ம பார்த்தாலே எரிச்சலா டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல. படம் பண்ணணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வந்து ஒரு நாள் அவன் சின்ன பையன் தான். அப்போ நக்கலா கேட்டான், ஓ நீங்க படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. அப்படி போடாதமோ அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படிச்சான், லண்டன்ல படிச்சான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போறேன்னு சொன்னா அப்பயே நான் சொன்னேன் உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும். அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீன்ல வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பாரு, அடிச்சுட்டு இவனோட வயிற்ற பிடிச்சு இழுப்பாரு. ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போறோம். 6 மணி ஆக போகுது. அந்த சீனை வேகமா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டண்ட் வேற. அவர் வருவாரு வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்ல வீடியோ போனது கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்டா வந்து இவன் வயிற்ற பிடிச்சு கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால. அவரே பார்த்தாரு, யாரு அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடி அதரா என்னன்னா பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லடா நீ MBA எல்லாம் படிச்சிருக்கல, தயவுசெய்து வேற ஏதாவது வேலை பார்த்து போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் XX நான் பண்ணும் போது அந்த ஷெட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம்மன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. பிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றப்போ வந்து ஹீ டோல்டு நான் பண்றேன், ஆடிஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் சோ மெனி இயர்ஸ் டு பிகம் அ குட் ஆக்டர் அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேரக்டர் பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி த வே ஹி ஸ்ட்ரகிள் அந்த எஃபர்ட் போட்டது வந்து
கண்கூடா பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அண்ட் ஈவன் அவுட்புட் வாஸ் கிரேட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்லோலி ஹி ஹஸ் பிகம் சீசன்ட் ஆக்டர். அதாவது வந்து சீசன்ட் ஆக்டர்னா நம்ம வந்து நல்லா நடிக்கிறோம்னு அவனுக்கு என்னைக்குமே நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நானும் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி மட்டும் மட்டும் ஏதிக்காது நல்லா நடிக்கிறோன்னு. பட் ஆனால் ஃபார் எவ்ரி ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் யூ நீட் டு ஒரு தாட் ப்ராசஸ் லெவலில் வந்து அது கேரக்டரை பற்றி யோசிச்சு ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகணும், மென்டலாகவும் ரெடி ஆகி பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஈவன் ஃபார் ரெட்ரோ ஆல்சோ ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் தட் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வென் தே செட் 29க்கு வந்து அவன் தான் பண்ண போறான்றப்போ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் நான் சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வென் தே செட் த ஃபீமேல் லீட் இஸ் பிரீத்தி, அவங்களோட ப்ரீவியஸ் அந்த அயோத்தி ஃபிலிம் பார்த்தப்போ ஷி இஸ் வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ரெண்டு பேரும் டெஃபினட்டாக தேல் புல் ஆஃப் வித் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஐ saw like 20 minutes of footage ரீசெண்டாக ஒரு கட் காமிச்சாங்க. சூப்பராக வந்திருக்கு. ஆல் ஹவ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் we are part of producing this film. And அதே மாதிரி லோகேஷோட ஜி ஸ்கோரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறதுலையும் ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு மேரமான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணுறப்போ இதே மாதிரி நான் ரத்னா லோகேஷோட ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சு. அப்படி அந்த 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 ஆந்தாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும், தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ எந்த ஆர்வத்தில் இருந்தோமோ இப்போ வந்து அதே வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமாக எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுல ஐ எம் ஆல்சோ வெரி 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 ஹாப்பி. ஸோ தேங்க்யூ எவ்ரி பர்சன் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கும் சரி எங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 29 தான் ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் படம்னா நான் 83 born-னா 29னா 2012. என்னோட ஃபர்ஸ்ட் படம் பீட்சா வந்து சைன் பண்ணதும் 29 இயர்ஸ்ல தான், படம் ரிலீஸ் ஆனதும் 29 இயர்ஸ்ல தான். ஸோ எனக்கு வந்து 29 ஒரு பயங்கர மெமரபுளான ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி வருத்தங்கள் எதுவும் இல்லை. பட் என் கெரியர் மூமெண்ட்டாக வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் கிடைச்ச ஃபர்ஸ்ட் படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற அந்த ஒரு வருஷம் 29 இஸ் வெரி வெரி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ என் வயசு கேட்டாலும் நான் 29 தான் சொல்லிட்டு இருந்தேன். 30 என்றதை மாற்றாம அதுக்கப்புறமேட்டு ஏன்னா நான் பீட்சா பண்ணப்போ எனக்கு 29 இயர்ஸ். பட் எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசுல படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம 30க்கு மேலன்னு சொன்னா வந்து அந்த 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 ஒரு இது போயிருமோன்றதுக்காக நான் 29 சொல்லிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நீங்க என் வேலையை பாதியை கம்மி பண்ணிட்டீங்க 29 கேட்டு. அதுல முக்கியமான ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 நபர்களுடைய 29வது வயசு எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு ஏவி இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரத்னகுமார் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜன். 3 பேருடைய 29வது வயசு எப்படி இருந்ததுன்னு ஒரு வீடியோ இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வித் யோர் பெர்மிஷன் ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துடலாம்.